ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை நம்ம எப்படி பிஎன் ஆப்பில் சிம்பிள் அண்ட் சூப்பராக மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு விஎன் ஆப்பில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங் வந்து நீங்கள் உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இல்லையா. இந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் நெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்து கட் ஆகிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோவை ட்ரிம் பண்ணி வச்சுட்டு அகைன் ஃபஸ்ட் ஆட் பண்ண ஃபோட்டோவை கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தெரிகிற மாதிரி நல்லா ஜூம் பண்ணியே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ப்ளிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். கட் ஆகிட்ட பிறகு இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய பார்ட்டை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பர்த்டே டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் இருக்கு இல்லையா. இந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ண இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஃபஸ்ட் ஆட் பண்ண இந்த பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சிங்க இல்லையா அந்த கீ ஃப்ரேமில் மூவ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இந்த சைடு வந்து தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து சைடில் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து வர மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான்.
ஸோ இந்த மாரி கரெக்ட்டா வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, கரெக்ட்டா மேல பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு அகைன் வந்து இப்ப ப்ளே பண்ணுங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டா அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் எங்க கட் ஆயிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி கரெக்ட்டா நீங்க அந்த டைம் லைனுக்கு ஏத்த மாரி ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் ஏத்த மாரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே கரெக்ட்டா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, எத்தன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத்தன ஃபோட்டோக்குமே இந்த மாரி வந்து கரெக்ட்டா அந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் அந்த வீடியோக்கான எஃபெக்ட் அது மாரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவுல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிசால்வ் டூன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்டா டியூரேஷன் செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த டிசால்வ் டூன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலா ஆட் பண்ணி டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு கரெக்ட்டா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அங்க டைம் லைன வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பர்த்டே பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜ்க்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்து மேல வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் லைட்டா வந்து ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்த எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணி வீடியோ டூ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஓவராலா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் சூப்பராவே நம்ம விஎன் ஆப்ல ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்ட எப்படி மேக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல உங்களுக்கு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்லாம் நெறைய வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இனிமேல் வந்து விஎன் ஆப்ல ஸ்டேட்டஸ் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணாம, இந்த மாரி வந்து பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் see you next video. டாட்டா. பை.